ஹலோ எல்லாருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மீஷோலேருந்து சில ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கனால அதுக்கு வேனிட்டி பாக்ஸ், அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். என்ன வாங்கினேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து வேனிட்டி பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் ட்ராயர்ஸ், அப்புறம் நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் வச்சு, செப்பரேட்டர்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கலாம். மேக்கப் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இதில் வச்சுக்கிற அளவுக்கு இருந்தது. பார்த்திங்கன்னா இப்படி தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து முதல்ல மெஸ்ஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அந்த ட்ராயர்ஸில் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டேன். கீழே வந்து ஐ பென்சில், ஐலைனர், மஸ்காரா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற ட்ராயரில் வச்சுட்டேன். இதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்ப காம்பேக்டாகவும் கரெக்டான சைஸ்லேயும் இருக்குது. அடுத்து வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தான், ஒரு மினி ட்ராயர் மாதிரி. இது ஒரு வேனிட்டி பாக்ஸ் தான். ஆனால் வந்து இதை வந்து நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்றதுக்காக நான் வச்சுருக்கேன், என் பசங்களோட யூஸ்க்காக. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. ட்ராயர்ஸ் வந்து ஆனால் ரிமூவ் பண்ண முடியாது. முன்னாடி பார்த்த வேனிட்டி பாக்ஸில் ரிமூவ் பண்ண முடியும், இதில் ரிமூவ் பண்ண முடியாது. சைஸ் வந்து பார்த்தா பென்சில்ஸ் போட்டு வைக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. சின்னதாக இருந்தாலும் சூப்பராக குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா கிரிட் பாக்ஸஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 171 ருபீஸ் தான். இதில் வந்து 36 கிரிட்ஸ் இருக்கும். சீத்ரூ பாக்ஸ்ன்றதுனால ஜுவல்லரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எது எடுக்கலாம் அப்படின்றத. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் கிரிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எந்த சைஸ் ஜுவல்லரி வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு செப்பரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேசிக்காக நான் வந்து இயரிங்ஸ், அப்புறம் ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு, கிளாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். இது ரொம்ப நாளாக என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருந்தது. குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரி பண்ணிகிட்டே இருந்தேன், நல்லா இருக்குமா இல்லையான்னு. இந்த ப்ரைஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த்துன்னே நான் சொல்லுவேன். இதே மாதிரியே 4 கிரிட்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து செட் ஆஃப் 2 வரும். ப்ரைஸுமே 138 ருபீஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. முன்னாடி காமிச்ச கிரிட் பாக்ஸோட இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. பிளாஸ்டிக் குவாலிட்டி, ரொம்ப திக்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணுறப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீத்ரூவாக இருக்கிறதுனால இதில் பில்ஸ், பிந்தி, ஜுவல்லரி ஐட்டம்ஸ், குட்டி குட்டி ஜுவல்லரிஸ் லைக் இயரிங்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். லிட்ஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக பிரித்து எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு க்யூட்டான ஒரு பென் ஹோல்டர், இல்லைனா கோம் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டர், அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் எதுவுமே அடிக்காமல் பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே நமக்கு விருப்பமோ அங்கே ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சீப்பு, பென்னு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகும். நான் வந்து சீப்பு அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே ஸ்டிக் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 133 தான். 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக், பிங்க் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாக மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 பீஸ் டிரான்ஸ்பரண்ட் ட்ராவல் வாஷ் பேக் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வர 3 சிப்பர் பேக்ஸு. இது வந்து நம்மளோட டாய்லெட்ரிஸ் ஐட்டம்ஸ், பர்சனல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸாக இருக்கும். லார்ஜ் பேக் வந்து ரொம்பவே பெருசாகவே இருந்தது. நான் வந்து அதில் வந்து பசங்களோட இன்னர் வேர்ஸ், சாக்ஸ் அதெல்லாம் கூட ட்ராவல் பண்ணுறப்ப வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ப்ரைஸ் 177 தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா பாக்ஸ் தான். ஜஸ்ட் 5 பட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மசாலா ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது வந்து ஜஸ்ட் 133 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் தான் நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து தாளிக்கிறப்ப போடுற மாதிரி இருக்கும். அதில் எண்ணெயே ஹீட் ஆகி சில நேரத்தில் நிறைய நேரம் கரிஞ்சு போயிடும் தாளிப்பு. ஸோ அது மாதிரி அதில் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருந்தது. அதனால் இந்த ஆர்கனைசர் மாற்றிடலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து செட் ஆகாத ஆர்கனைசர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அது போஸ்ட் பண்ணுறேன். செப்ரேட்டாக 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம செப்ரேட்டாக எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். செப்ரேட் ஸ்பூன்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லிட்டும் வருது அட் ஜஸ்ட் 133 ருபீஸில். அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தான், ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன்.
இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நல்ல பாக்ஸ் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அது ரொம்ப டீப்பாக இருக்கும். அதிக குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கையை உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பாக்ஸாக வாங்கிட்டேன். இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் எனக்கு ஏற்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. 2 பாக்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். செட் ஆஃப் 6 ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் வாங்கியிருந்தேன். at rupees 322. சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிறதுனால கேபேஜ், கேப்சிகம் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அண்ட் சைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் லிட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் நீளமான பாக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து கேப்சிகம்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸில் எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வேணுன்றதை கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.